ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ராஃபிட் காயின் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவலில் வந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவலில் ப்ரீவியஸ் கேண்டிலோட மூவ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பையர்ஸோட மூவ் தான் இருந்துச்சு. அதனால் வந்து இந்த சேனல் கண்டிப்பாக பையரில் தான் போகும் அப்படிங்கிறனால பை சைடு வந்து எடுத்துருக்கிறதுக்கான ரீசனு இந்த கேண்டில் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் ஆயிடும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி வந்து இந்த கேண்டில் வந்து ப்ராஃபிட் ஆயிடுச்சு. எப்போதுமே வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட மூவ் எப்படி இருக்குது அண்ட் தென் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரீசன்ஸ் ஒரு 3 or 4 ரீசன்ஸை வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். அதுக்கான கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் தான் வந்து நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கணும். இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட மூவ் வந்து ஒரு பை சைடு இருந்தாலும் ப்ரீவியஸ் கேண்டில் வந்து செல்லர்ஸில் அந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில்லையும் வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸில் வந்து செல்லர்ஸ் ப்ரெஷர்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த கேண்டில் வந்து கண்டிப்பாக வந்து செல்லர்ஸில் போக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால செல் ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். ஓகே, மார்க்கெட்டோட மூவ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆனாலும் மூவ் வந்து டவுன் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி இந்த ட்ரேடு நமக்கு ஒரு ஷார்ட் ப்ராஃபிட் அப்படின்னே சொல்லலாம். எப்போதுமே வந்து நம்ம வந்து அனலைசஸ் பண்ணி இது மாதிரி பக்காவாக எடுத்தோம்னா ப்ராஃபிட் ரேஷியோ 1 மினிட்டாக இருந்தாலும் சரி 5 மினிட்ஸாக இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கும். எப்போதுமே வந்து 1 or 2 ட்ரேட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சுட்டா எப்போதுமே ரிஸ்க் அதிகம் தான். இந்த ட்ரேட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல்கானே கிளிக் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ண அப்படின்னு வச்சுக்கோங்க. மேலே லோகோ டச் பண்ணி சேனல் பேஜ் போய் மோர் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி வந்து விஐபி செக்ஷன், லைவ் செக்ஷன் சொல்லி நம்ம ஷார்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். சீக்கிரம் உங்கள் லாஸஸை ரெக்கவர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.